வீட்டுக்கு பின்னாடி நாய்க்குட்டிகள் கத்துற சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் எட்டி பார்த்தா குட்டிகள் வந்து ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி லைட்டாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. குட்டிகள் வந்து போட்டு ஒரு வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது தாய் நாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் விளாண்டுக்கிட்டு இருக்குங்க. எல்லாம் துருன்னு இருக்குது. ஒரு 7 குட்டி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் மேலேருந்து பிஸ்கட்டை வந்து தூக்கி போட்டேன். தாய் நாய் வந்து சாப்பிட்டுச்சிங்க. ஆனால் குட்டிகள் வந்து அதனால் பிஸ்கட்டை வந்து சாப்பிட முடியல போல்க. பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது சுற்றிக்கிட்டே இருந்துச்சா, சரி ஓகே அதுக்கு ஏதாவது சாப்பாடு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் வந்து எடுத்துகிட்டு மெதுவாக வந்து பின்னாடி கூடி வந்து போயிட்டேன். வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எதுக்குன்னா தாய் நாய் வந்து இந்த டயத்தில் வந்து கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வைக்கும் போல் வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து மெதுவாக ஒரு நாய்க்குட்டி வந்து குடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க பாலை. அதுக்கடுத்து எல்லாமே சேர்ந்து வந்து குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று மட்டும் துருன்னு இருந்துச்சுங்க. அது வந்து ரொம்ப சேட்டை. அது எல்லா பாலையும் கொட்டி விட தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. கொட்டி விட்டுட்டு கீழே உள்ளதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. சரி ஓகே, அது வந்து ரொம்ப பசியில் இருக்குது. சரி இதுக்கு வேறு ஏதாவது ஃபுட்டு வந்து அதுக்கடுத்து கொடுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி நாய்க்குட்டிகளை உங்கள் வீட்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உணவு கொடுங்க.